ஸோ பார்ட் ஒன். ஸோ இப்போ வந்து நாங்கள் டெஸ்ட் 7ல இருந்து பார்ப்போம், ரைட்? ஓகே. ஸோ பேப்பர் கிளாஸஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ டோன்ட் மிஸ் தட். ஸோ பாருங்க, டெஸ்ட் 7. ரீட் த ஃபாலோயிங் டெக்ஸ்ட் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ். ஓகே, அப்ப என்ன, கீழே இருக்கிற பேராகிராஃபை ரீட் பண்ணி எங்களுக்கு டெக்ஸ்ட்ல இருக்கிற இந்த கொஷின்ஸ் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. Vikum and Harsha were the best of friends until a misunderstanding made them drift apart. Vikum and Harsha were the best of friends until a misunderstanding made them drift apart. என்ன சொல்றாங்க? விக்குமும் ஹர்ஷாவும் மிச்சம் பெஸ்டான நண்பர்களாக இருந்தாக. until வரை. எது வரை? a misunderstanding made them drift apart. ஒரு சின்ன கருத்து முரண்பாடு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு பிழையான புரிந்துணர்வு ஒன்று ஏற்பட்டு அவங்க பிரிஞ்சு போற வரைக்கும் விக்குமும் ஹர்ஷாவும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது, ரைட்? ஓகே. Their classmates Sajani, Hiruni and Lahiru wanted them to be friends again. அப்ப அவங்களோட கிளாஸ்மேட்ஸான இந்த 3 பேரும் என்ன நினைக்காங்க? இந்த 2 பேரும் again ஃப்ரெண்ட்ஸ் ஆக வேணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாங்க. They tried hard but nothing worked. அப்ப அதுக்கு மிச்சம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி பார்க்காங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு. ஆனா என்ன? but nothing worked. எதுவுமே வேலைக்கு ஆகல. அவங்க பேசுறாங்க இல்ல. One day Lahiru suggested a bike race because he know that Vikum and Harsha loved bike racing. அப்ப ஒரு நாள் இப்படி இவங்க ட்ரை பண்ணிட்டு போகல என்ன செய்யறாங்க? ஒரு பைக் ரேஸ் ஒன்று வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி லஹிரு வந்து ஒரு ஐடியா ஒன்று கொடுக்காரு. சஜஸ்டட் மிஷன் ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறாரு. ஏன் அப்படி ஐடியா கொடுக்காருன்னு சொன்னா, அவருக்கு தெரியும் விக்குமும் ஹர்ஷாவும் பைக் ரேசிங்க விரும்புனாங்க, 2 பேருக்கு அது விருப்பம் அப்படின்னு சொல்லி. சோ இதை வச்சு பார்த்தா ஏதாச்சும் அவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி யோசிச்சுட்டு லஹிரு இப்படி சொல்றாரு, பைக் ரேஸ் ஒன்று வைப்போம் அப்படின்னு சொல்லி. So he met the 2 angry birds and asked them to take part in the race. அப்ப அவர் அந்த 2 angry birds-ஐயும் சந்தித்தார் அப்படின்னு சொல்லி. அப்ப 2 angry birds சொல்லி இங்க யார குறிப்பிடுறாங்க, யார சொல்றாங்க? angry birds சொல்லி யார சொல்ற? அந்த சண்டை பிடிச்சிட்டு கோவமா அப்படி இருக்கிறார்கள் தான் angry bird அப்படின்னு நம்ம சொல்லுவோம், தெரியும் தானே? அந்த கேம் எல்லாம் விளையாடிருப்பீங்களே நீங்க. சோ 2 angry birds சொல்லி இங்க யார குறிப்பிடுறாங்க? லஹிரு யார மீட் பண்றாரு அந்த 2 angry birds சொல்றது மூலமா? விக்குமும் ஹர்ஷாவும். And ask them to take part in the race. அப்ப இவங்க 2 பேரையும் மீட் பண்ணி டேக் பார்ட் இன் த ரேஸ் என்ன? டேக் பார்ட்னு சொன்னா ஒரு விஷயத்துல கலந்து கொள்ற. அப்ப ரேஸ்ல கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. விக்கும் said, all right, I am ready to face the challenge. அப்ப விக்கும் வந்து என்ன சொல்லிட்டாரு? எனக்கு சேலஞ்சை ஃபேஸ் பண்றதுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டாரு. They were to meet at the school playground the following Saturday. அப்ப அந்த நிகழ்வுக்கு பிறகு வார சாட்டர்டேல 2 பேரும் ஸ்கூல் பிளே கிரவுண்ட்ல மீட் பண்றதாக இருந்தது. என்னத்துக்கு? இந்த பைக் ரேசிங்க்கு. விக்கும் செக்ட் ஹிஸ் ஓல்ட் பைக் டு மேக் ஷுர் எவ்ரிதிங் வாஸ் ஆல் ரைட். அப்ப விக்கும் வந்து என்ன செய்யறாரு? அவரோட ஓல்ட் பைக்கை தான் ரேஸுக்கு எடுத்துட்டு வர போறாரு. அப்ப எல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி விக்கும் பாக்காரு. ரேஸ் ஒன்று ஓட போறோம், சோ பைக் ஓகேயான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி. ஹர்ஷா டிட் நத்திங். ஆனா ஹர்ஷா என்ன செய்யல? அவரோட சைக்கிளை பத்திலாம் அவர் பார்க்கல. His bike was a brand new one. ஏன்? அவரோட பைக் வந்து புதுசா பிராண்ட் நியூ ஒன். நம்ம அதுல ஒரு பழுது மிரிக்காதானே அப்படின்றதால அவர் பார்க்கல, ஒன்றும் செய்யல. நத்திங் வுட் கோ ராங். அப்ப புது பைக்ன்றதுனால ஒரு பிள்ளையும் வராது அது இல்லை அப்படின்னாலே அவர் நினைச்சிட்டார். He wanted to defeat விக்கும். அப்ப ஹர்ஷா என்ன நினைக்காரு? புது பைக் எல்லாம் வச்சிருக்கோம், நாம இவனை விக்கும டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்காரு. After all, he was his rival. அப்ப என்ன, எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் பிறகு இப்ப இந்த டைம்ல அவர் என்ன, அந்த பைக் ரேசிங்ல இந்த ஹர்ஷாவும் விக்குமும் என்ன, ரைவல்ஸ். ரைவல்ஸ் என்ன, ஒரு போட்டியாளர்கள், 2 பேரும் எதிரெதிரான போட்டியாளர்கள் இந்த மாதிரி தானே. So after all, he was his rival. Vikum and Harsha arrived at the playground. அப்ப 2 பேரும் என்ன செய்யறாங்க? பிளே கிரவுண்டுக்கு வாராங்க. All their friends were there. அப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன செய்யறாங்க? அந்த கிரவுண்ட்ல இருக்காங்க. Lahiru shouted, ready, steady, go, and the 2 boys began to pedal.
அப்ப லஹிரு அந்த ஆர்கனைஸ் பண்ணின அந்த ஃப்ரெண்ட் என்ன செய்யறாரு, ரெடி சரி கோ அப்படின்னு சொல்லி ரேஸ ஸ்டார்ட் பண்ணி வைக்காரு. ரெண்டு பாய்ஸும் என்ன செய்யறாங்க, விக்கும் ஹர்ஷாவும் பிகேன் டு பெடல். பெடல் பண்ணு சைக்கிள மிரிக்கிறது சொல்றேன். சோ பெடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணினாங்க. சடன்லி தேர் வாஸ் a loud noise. அப்ப திடீர்னு பார்த்தா பெரிய ஒரு சத்தம் ஒன்று கேக்குது. The chain had fallen off Harsha's bike. அப்ப ஹர்ஷாட பைக்ல இருந்து என்ன செய்யுது, செயின் வந்து கீழே விழுந்துருது. அப்ப ஹர்ஷாட பைக் வந்து என்ன புது பைக், அதனால அவர் ஒன்னும் செக் பண்ணல. இப்ப என்ன செஞ்சுட்டு அவர பைக்ல இருந்து செயின் கீழே விழுந்துட்டு. விக்ரம் ஸ்டாப் பெடலிங் and turned back to help ஹர்ஷா. அப்ப விக்கும் என்ன இத பார்த்துட்டு தொடர்ந்து அவர் ரேஸ ஓடி முடிப்போம்னு ஓடாம என்ன செய்யறாரு, திரும்ப வந்து ஹர்ஷாக்கு ஹெல்ப் பண்றாரு. தென் த ஃப்ரெண்ட்ஸ் கேம் ரன்னிங். அப்ப இந்த சம்பவத்தை பார்த்துட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்யறாங்க, ஓடி வராங்க. விக்கும் அண்ட் ஹர்ஷா were laughing and hugging each other. அப்ப சண்டை பிடிச்சிட்டு இப்படி அடிச்சு பிடிச்சிட்டு திரிஞ்ச இந்த ஹர்ஷா விக்குமும் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆபத்து ஒரு டேஞ்சர்னு வரப்போக்குள்ள என்ன செஞ்சுட்டாங்க, அப்படியே ஆக்களை கட்டி பிடிச்சி சந்தோஷமா சிரிச்சு அந்த மூமெண்ட்டை வந்து அவங்க ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்டாக மாத்துறாங்க. ஹூ இஸ் த லூசர் ஆஸ்ட் ஹிரோனி கிக்லிங். அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு ஆளான ஹிரோனி கேக்கா, அப்ப யாரு தோத்த இந்த ரேஸ்ல அப்படின்னு சொல்லி. நோ லூசர்ஸ் போத் ஆர் வின்னர்ஸ் செட் லஹிரு. அப்ப இந்த ரேஸ்ல யாரும் தோத்து போகல, ரெண்டு பேருமே வெற்றியாளர்கள் தான் அப்படின்னு சொல்லி லஹிரு வந்து சொல்றாரு. ரைட். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்க என்ன சண்டை பிடிச்சாலும் அவங்களுக்கு நம்ம கஷ்டமான நேரங்கள்ல எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியா, ஒரு மோரல் ஆஃப் த ஸ்டோரியாக இது இருக்குது. ரைட். ஸோ இப்ப ஆன்சர் பண்ணி பார்ப்போம். ரைட். ஓகே. Who made the good friends drift apart? Sorry. What made the good friends drift apart? அப்ப அந்த நல்ல நண்பர்கள் பிரிந்து போவதுக்கு காரணமா இருந்தது என்ன? ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வார வரைக்கும் தானே அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகாம நல்ல நண்பர்களா இருந்தான்னு சொன்னேன். அப்ப இதுக்கு நாங்க என்ன எழுதலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ரைட். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். Who were the two angry birds? ரெண்டு ஆங்கிரி பேர்ட்ஸும் யாரு? ஆங்கிரி பேர்ட்ஸ் யார அவங்க டெக்ஸ்ட்ல சொன்ன எங்கள்ட்ட? ஹர்ஷா. அப்ப அந்த ரெண்டு சண்டை பிடிச்ச மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால பிரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் தான் என்ன, அந்த ஆங்கிரி பேர்ட்ஸ். அப்ப நம்ம முன்னாலேயே சில விஷயங்களை நோட் பண்ணிட்டு போகணும். பாத்தீங்களா, அப்ப நமக்கு கேட்ட உடனே இவங்க தாண்டு தெரியிற மாதிரி இருந்துச்சு, நாங்க அதை அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால. ரைட் தி சென்டென்ஸ் which says the two boys became friends again. அப்ப சென்டென்ஸ் ஒன்று எழுதட்டாம், எங்க அந்த ரெண்டு நண்பர்களும் திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகினாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிய வர மாதிரியான ஒரு சென்டென்ஸ். எதன் மூலம் எங்களுக்கு தெரியுது, எந்த சென்டென்ஸ்ல தெரியுது அவங்க எகைன் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லி? Vikum and Harsha were laughing and hugging each other. Well done. Well done. ஹாஜிரா well done. அப்ப விக்கும் and ஹர்ஷா were laughing and hugging each other அப்படிங்கிற சென்டென்ஸ்ல இருந்து எங்களுக்கு என்ன தெரியுது, அது வரைக்கும் அவங்க சண்டை பிடிச்சிட்டு இருந்தவங்க இவர் விழுந்துட்டாருன்னு சொல்லி தெரிஞ்சோன்னு விக்கும் உடனே பைக்கை விட்டுட்டு வந்து என்ன இவருக்கு ஹெல்ப் பண்ணி ரெண்டு பேரும் சிரிச்சு எல்லாம் செய்யறாங்க. அப்ப இந்த சென்டென்ஸ் தான் என்ன, இந்த தேர்ட் கொஸ்டனுக்கு ஆன்சர். ரைட். விக்கும் and ஹர்ஷா were laughing and hugging each other. ஓகே. இப்ப இந்த கொஸ்டின் இன்னும் முடியல, அண்டர்லைன் பண்றதுக்கு ரெண்டு கேள்வி இருக்குது, பாப்போம். ஹியரிங் a loud noise விக்கும். அப்ப இது ஒரு ஃபுல் சென்டென்ஸ், அதை நாங்க இப்ப கம்ப்ளீட் பண்ணணும். ஹியரிங் a loud noise, ஒரு பெரிய சத்தத்தை கேட்ட போது விக்கும் இப்ப என்ன செஞ்சிருப்பாரு அப்படிங்கறத நம்ம எழுதணும். விக்கும் என்ன செஞ்சாரு பெரிய சத்தம் கேட்ட உடனே? Went to help Harsha. Went to help Harsha. அப்ப என்ன, சைக்கிள்ல அவரு கீழே விழுந்த சத்தம் கேட்ட உடனே விக்கும் என்ன செஞ்சு டக்குன்னு ஸ்டாப் பெடலிங், அதாவது பெடல் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு டக்குன்னு turn back to help Harsha. அவ ஹெல்ப் பண்றதுக்கு திரும்பினாரு அப்படின்றீங்க. சோ இதை நாங்க கம்ப்ளீட் பண்ணோம் சொன்னா விக்கும் went to help Harsha. ரைட். The word challenge means, அப்ப சேலஞ்ச் அப்படிங்கிற வேர்ட் ஒன்று மேல டெக்ஸ்ட்ல இருக்குது, அதுல அர்த்தம் என்ன, மீன்ஸ் சொன்னா குறிக்கின்றது. என்னத்தை குறிக்கின்றது? சேலஞ்ச் என்று சொல்றது என்னத்தை? A difficult task.
அப்ப இந்த இடத்துல நமக்கு என்னத்தை வச்சு கேள்வி கேட்டுக்கிறாங்க? read the following text and answer the questions. மேல இருக்கிற டெக்ஸ்ட்ல இருக்கிற கான்டெக்ட் படி தான் நாம ஆன்சர் பண்ணணும், சரிதானே? அப்ப இந்த இடத்துல சேலஞ்ச் என்ன? அவருக்கு கொடுக்கப்பட்ட சேலஞ்ச் Yes. ஒரு ரேஸ். அப்ப இதுக்கு நாங்க ரெண்டு மாதிரியும் நாங்க மீனிங் எடுக்கலாம், சரியா? உண்மையாவே சேலஞ்சுன்னு சொன்னா ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க். இப்ப நீங்க இந்த ஸ்டோரியோட கான்டெக்ட்ல சேலஞ்சுன்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா டயரிங் ரேஸ் அப்படின்னு நாங்க போடலாம். பட் பேர்ட் சேலஞ்ச் அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நாங்க என்ன செய்வோம்? ஹாஜிரா சொன்ன மாதிரி டிஃபிகல்ட் டாஸ்க், ஒரு கடினமான செயல் அப்படிங்கிறத போடுவோம். ஓகேவா? கிளியரா இந்த கொஸ்டின் செஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த கொஸ்டின் கிளியரா எல்லாருக்கும்? Yes, sir. Yes, sir. ஓகே, ரைட். Yes, sir. இப்ப பாருங்க, உங்களுக்கு 8வது டெஸ்ட் as யூஷுவல் பார்ட் 1 எண்ட் ஆக்குற கேள்வி. ஒரு பேராகிராஃப் 50 to 60 வேர்ட்ஸ்ல ஒரு பேராகிராஃப் வரும். அப்போ உங்களுக்கு 2 டைட்டில் தருவாங்க. an unforgettable day in my life, அடுத்தது an interesting person I know அப்படிங்கிற 2 டைட்டில்ஸ் இங்க தந்துரி. ஸோ நீங்க அதுல உங்களுக்கு எது ஈஸியா எழுதியலுமோ அதை சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு நீங்க தான் நிறைய எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ 50 வேர்ட்ஸ் 5 மார்க்ஸ் இந்த கொஸ்டினுக்கு. ஸோ கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாம ஒரு ஆன்சர் எழுதுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும்? ஒரு ஈஸியா ஒரு 5 மார்க்ஸ் எடுக்க மாதிரி. ஸோ இதுல சாம்பிள்ஸ் நான் 2 காட்டுறேன் இந்த டைட்டில்ஸ் 2க்கும். அதே மாதிரி இன்னும் சாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு இந்த கேள்விக்கு உங்களோட குரூப்ல பேப்பர் கம்ப்ளீட் ஆயினது கூட பிடிஎஃப் மாதிரி போடுவேன். 2016 பேப்பருக்கு வந்த எஸ்ஏக்கும் கொஷன் 8க்கும் நான் உங்களுக்கு சாம்பிள்ஸ் நிறைய போட்டிருக்கேன் பிடிஎஃப்ல, அதை செக் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ இந்த 2 டைட்டிலுக்கு எப்படி எழுதி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன சாம்பிள் ஒன்று நான் காட்டுறேன். அப்ப 2 டாபிக்ஸ் இருக்குதுங்க. ஓகே, ஸோ இதை பாருங்க. முதலாவது an unforgettable day in my life இப்படின்னு சொன்னா என்ன? இந்த லைஃப்ல மறக்க முடியாத ஒரு நாள். அப்ப இதுக்கு நாங்க என்ன யோசிச்சு எழுதலாம்? ஏதாச்சும் ஒரு ஹாப்பியான இல்லாட்டி சேடான ஒரு மூமெண்ட்டை நாங்க எழுதலாம். அப்ப இதுக்கு சும்மா இப்ப நாம ஏதோ ஒரு காம்படிஷன்ல ஒரு பிரைஸ் ஒன்று வின் பண்ணினது எங்களுக்கு மறக்க முடியாத நாள் அப்படின்னு சொல்லி எழுதுற மாதிரி இருந்தா எப்படி எழுதிக்கலாம்? இப்ப முதலாவது சென்டென்ஸை பாருங்க. the most unforgettable day in my life was when I won the first place in a speech competition. அப்ப என்ன? நான் ஸ்பீச் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணின ஒரு நாள் தான் என்ன என் வாழ்க்கையில மிகவும் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கின்றது. I felt nervous at first, but the cheers from the audience gave me confidence. அப்ப முதலாவது நான் நர்வஸா ஃபீல் பண்ணேன் ஆரம்பத்துல. I felt nervous at first, ஆனா the cheers from the audience gave me confidence. அப்ப அந்த ஆடியன்ஸ்ல இருந்து வந்த பாராட்டுகள் எல்லாம் என்ன எனக்கு ஒரு தைரியத்தை தந்தது. when my name was announced as the winner, I was overjoyed. அப்ப இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் இப்படி லேர்ன் பண்ணிக்கோங்க. என்னையாம்? when my name was announced as the winner, ஒரு வெற்றியாளராக என்ற பெயர் அறிவிக்கப்பட்ட போது I was overjoyed, நான் ரொம்ப சந்தோஷப்படைந்தேன். overjoyed, overjoy ஆகிறேன்னு சொன்னா என்ன? ரொம்ப சந்தோஷப்படுறதா overjoyed சொல்றேன். ஸோ I was overjoyed, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ பாஸ்ட்ல தானே எழுதுறோம். ஸோ அந்த டென்ஸ்ல எழுதிக்கும். It was a proud and emotional moment I will always remember. நான் எப்போதுமே ஞாபகம் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு எமோஷனலான மற்றும் ஒரு பெருமைக்குரிய ஒரு தருணமாக அது இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதிக்க. ஸோ இப்படியே ஒரு சின்ன பேராகிராஃப் பாருங்க. எத்தனை சென்டென்ஸ் மொத்தமா இதுல இருக்கு? 1 2 3 4 5 சென்டென்ஸ் கூட இல்லை. ரைட். அப்ப ஈஸி. ஸோ இதெல்லாம் நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுச்சுன்னா, நீங்க ஒரு டைட்டில சூஸ் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் பார்த்து எவ்வளோக்கு எவ்வளோ எழுதுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும். பாருங்க, பெரிய ஒரு டிஃபிகல்ட்டி இல்லை இதுல. சின்ன சின்ன சென்டென்சஸ். ரைட். கிராமர் சரியா இருந்தா போதும். ரைட். ஓகே. ஸோ இன்னொன்று, நீங்க நம்ம கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இப்படியான ரைட்டிங் பார்ட்ஸ் ஏதாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணி பாக்குறீங்கன்னு சொன்னா கட்டாயம் அதை எழுதிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை உங்களுக்கு இந்த மிஸ்டேக்ஸ் இருக்கு கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தருவேன். சரியா? சும்மா இருக்காதீங்க. ஸோ எக்ஸாம்ஸ் வந்துட்டே இருக்குது. நீங்க
வெரி சூன் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணிருக்கிறீங்க. ஸோ டோன்ட் அண்டர் எஸ்டிமேட், ரைட்? ஓகே. அடுத்தது an interesting person I know. ஸோ எழுதினீங்கன்னு சொன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல போடுங்க, சரியா? நானும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இது டைட்டில்ஸ் தருவேன். ஸோ நீங்களும் ஏதாச்சும் ஓனா ப்ராக்டிஸ் பண்ணா எனக்கு அந்த ரைட்டிங் இதுகளை எனக்கு அனுப்புங்க, நான் கரெக்ட் பண்ணி தரேன், ரைட்? an interesting person I know. இப்ப இந்த டைட்டில பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு மிச்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆள். இப்ப நாங்க இதுக்கு யாரை யோசிக்கலாம்? எங்கட ஃப்ரெண்ட் ஒரு ஆளை யோசிச்சு எழுதலாம், எங்கட ஃபேமிலியில இருக்கிற ஒரு ஆளை யோசிக்கலாம், சும்மா ஐடியா ஒன்று எடுத்து எழுதுறதுதான். இப்ப ஒரு அங்கிள் ஒன்று இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை எழுதுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணா, மை அங்கிள் இஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பர்சன் ஐ நோ. என் அங்கிள் தான் எனக்கு தெரிஞ்ச மிச்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆள். He travels around the world for work and shares exciting stories from different countries. அவர் வேலைக்காக என்ன செய்யறாரு? உலகத்துல இருக்கிற வித்தியாசமான நாடுகளுக்கு பிரயாணம் செய்யறாரு, உலகத்தை சுற்றி பிரயாணம் செய்யறாரு. அதோட அண்ட் ஷேர்ஸ் எக்ஸைட்டிங் ஸ்டோரிஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். வேற வேற நாடுகள்ல இருந்து ஆர்வம் ஊட்டக்கூடிய கதைகளை அவர் வந்து சொல்கிறாரு, ஷேர் பண்றாரு. அப்ப நீங்க ஒன்றை நோட் பண்ணுங்க. இப்ப சும்மா நான் கேட்கிறேன், இது என்ன டென்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சென்டென்ஸ் எழுதிருக்கி? இந்த இருக்கிற சென்டென்ஸ் என்ன டென்ஸ்ல எழுதிருக்காங்க? anyone has an idea? Which tense is this? The sentence I have marked here. என்ன டென்ஸ்ல போயிட்டு இருக்குது? நோ ஐடியாவா? யாருக்கும் ஐடியா இல்லையா? ஹாஜிரா, என்ன விஷயம் இது? அப்துல் ரஹ்மான் பாருங்க. சிம்பிள் பிரசன்ட். he travels, அவர் பிரயாணம் செய்கின்றார். shares, பகிர்ந்து கொள்கிறார். ஏன் சிம்பிள் பிரசன்ட்ல எழுதுறோம்? இது ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் தானே. எங்களுக்கு அங்கிள் ஒன்று இருக்காரு, அங்கிள் ஒரு ஆள் இருக்காரு, அவரு வேலைக்காக உலகம் சுற்றி பயணம் செய்கின்றார். அப்ப ஜென்ரலா எப்பயும் நடக்கிற விஷயம் தானே இதுகள். அப்ப நாங்க என்ன டென்ஸ் யூஸ் பண்றோம்? சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்றோம், பாருங்க. சோ டென்ஸ் உங்களுக்கு நான் அவ்வளவு கிளியரா டீச் பண்ணதுக்கான ரீசன் இதுதான். இப்ப பாருங்க, திரும்ப அடுத்த சென்டென்ஸ் எழுதுறோம். he knows many languages and teaches me about cultures. அவருக்கு நிறைய மொழிகளை அவர் தெரிந்திருக்கின்றார் மற்றும் எனக்கு புதிய கலாச்சாரங்களை அவர் கற்றுத் தருகின்றார். teachers, right? Simple present. he is kind, funny and always full of energy. அவர் ஒரு அன்பான, ஃபனியான, எப்போதுமே ஒரு ஒரு எனர்ஜியோட இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னு சொல்றோம். so he is, right? talking to him is always fun and inspiring. அவரோட பேசிட்டு இருக்கிறது வந்து எப்பவுமே எப்படி இருக்குது? ஃபன்னாகவும் இன்ஸ்பைரிங் ஆகவும் முன்மாதிரியை தரக்கூடியதாகவும் இருக்கின்றது, ரைட்? சோ இப்படித்தான் சிம்பிளான சென்டென்சஸ் வச்சு நீங்க இந்த 8வது கொஸ்டினை அழகா 5 மார்க்ஸ் எடுக்கல, ரைட்? கிளியரா? இதுல ஸ்டாம்பிள்ஸ் வந்து இன்னும் நிறைய ஐடியாஸ் நான் உங்களோட குரூப்ல பிடிஎஃப் போடுறேன், ஓகேவா? ரைட். இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் ஓகே தானே? Yes, sir. ஓகே, ரைட். ஸோ ப்ராக்டிஸ் நான் கொஷின்ஸ் தருவேன், உங்களோட குரூப்ல போடுவேன். மோஸ்ட்லி டுடே ஐ வில் ஷேர் த கொஷின்ஸ், ரைட்? ஓகே. இப்போ இதோட இந்த கேள்விகளோட என்ன செஞ்சிடும்? பார்ட் 1 முடிஞ்சிடும். இப்போ பார்ட் 2 பார்ப்போம். ஸோ பார்ட் 2 அகெயின் இந்த fill in the blanks இப்படியான கேள்விகளோட தொடங்கும். ஸோ கம்ப்ளீட் த சென்டென்சஸ். அப்போ டெஸ்ட் 9 இது. கம்ப்ளீட் த சென்டென்சஸ் செலக்டிங் அ வேர்ட். தேர் ஆர் 2 எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ். அப்போ 2 எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் இருக்காம். மொத்தம் 5 வேர்ட் தந்திருக்காங்க, 3 பிளாங்க்ஸ் தந்திருக்காங்க. அப்போ ஒரு வேர்ட் வந்து மிச்சப்பட போகுது, ரைட்? இப்ப முதலாவது பார்ப்போம். மேனேஜ்மெண்ட், மேனேஜரியல், மேனேஜிங், மேனேஜர், மேனேஜ் இப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு, ரைட்? அப்ப இது வந்து என்ன? முகாமைத்துவம், மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதோட சம்பந்தப்பட்ட சில வேர்ட்ஸ். நவுன்ஸ் இருக்குது, வேர்ப் இருக்குது, இப்படி ஒவ்வொரு வேர்ட் கேட்டகரி இருக்கு. அப்ப நாங்க படிச்சிருக்கோம் அட்வெர்ப்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ், வேர்ப்ஸ், நவுன்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்க வேர்ட்ஸை கேட்டகரைஸ் பண்ண தெரியும். யூ மஸ்ட் லேர்ன் டு யுவர் டைம் எஃபிஷியன்ட்லி. நீங்க கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய நேரத்தை எஃபிஷியன்டாக, வினைத்திறனாக. அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு டு அப்படிங்கிறது வந்தா அது டு இன்ஃபினிட்டிவ். டூக்கு பின்னால என்ன வகையான வேர்ப் போடுவீங்க? வெர்ஷன்
1. இந்த இடத்துல One. இருக்கிற version 1 verb எது? Manage. Manage. Right? You must learn to manage your time efficiently. உங்களுடைய நேரத்தை வினைத்திறனாக முகாமைத்துவம் செய்து கொள்ள நீங்கள் என்ன கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப verb போடுறோம் இந்த இடத்துல. Right? The hotel is under a new. அப்ப இந்த hotel ஒரு புதிய ஒரு விஷயத்தின் கீழ் இருக்கின்றது. Now இப்போது அப்ப ஒரு ஹோட்டலோ ஒரு ஆர்கனைசேஷனோ எதுக்கு கீழே இருக்கும்? ஒரு புது மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே இருக்கும். ஒரு புதிய முகாமைத்துவத்துக்கு கீழே ஒரு ஸ்ட்ரக்சர். முகாமைத்துவம் சொல்ல ஒரு ஸ்ட்ரக்சர். மேனேஜர் இருப்பாங்க, ஸ்டாஃப் இருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல நாங்க போட வேண்டியது என்ன? மேனேஜ்மெண்ட். ரைட்? The hotel is under a new management now. ஓகேவா? அடுத்தது the of the company is Mr. S. Pereira. இந்த கம்பெனியிட ஏதோ ஒரு ஆளாக இந்த எஸ் பெரேரா இருக்கின்றாரு. அப்ப ஒரு பர்சனுக்கு வரக்கூடிய வேர்ட் எது இங்க? Manager. மேனேஜர், முகாமையாளர். ஓகே, மேனேஜர். அப்ப மேனேஜிங், மேனேஜரியல். அப்ப ஐஎன்ஜில வர பிரசன்ட் பார்ட்டிசிபிளும் இந்த வேர்புக்கு மேனேஜரியல் அப்படிங்கிற ஒரு வேர்டும் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்குது. ஓகே, ரைட். பார்ட்டிசிபேட்டரி, பார்ட்டிசிபென்ட், பார்ட்டிசிபேட், பார்ட்டிசிபேட்டிவ், பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிற பங்கு பற்றுதல் தொடர்பான அந்த வேர்ட்ஸ்ல சில வேர்ட்ஸ் தந்திருக்காங்க. ரைட்? இப்ப இது எதுக்கு சரியா வருதுன்னு பார்ப்போம். The rebels agreed to. இப்ப again to infinitive எதை போடுவீங்க? Participate. Participate. Yes. Version 1 verb. Okay. The rebels agreed to participate in the peace talks. அப்ப கிளர்ச்சியாளர்கள் அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கு பற்றுவதற்கு அந்த ஒரு வினையோட சேர்த்து கீண்டு வருதுதானே, அதான் இந்த டு இன்ஃபினிட்டிவ். டு பார்ட்டிசிபேட் என்ன? பங்கு பற்றுவதற்கு. சோ கிளர்ச்சியாளர்கள் பீஸ் டாக்ஸ்ல பங்கு பற்றுவதற்கு சம்மதித்தார்கள். ரைட்? அப்ப டு ஒரு பின்னால ஒரு வேர்ட் ஒன்று, ஒரு வேர்ட் போட போறீங்கன்னு சொன்ன ஒரு வினைச்சொல், அது ஆப்வியஸ்லி ஒரு வெர்ஷன் 2 தான் இருக்கு. சாரி, வெர்ஷன் 1 இருக்கு. ஓகே. More of the younger generation in community work is necessary. அப்ப அதிகமான of the younger generation, இளைய தலைமுறையினுடைய வந்துட்டு, அப்ப இளைய தலைமுறையினுடைய ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது. என்னத்துக்கு? in community work, சமூக வேலைகள்ல அவசியமாக இருக்கின்றது. இளைய தலைமுறையினுடைய எது தேவைப்படுது? பங்கு பற்றுதல் அப்படின்னு போறேன்னு சொன்னா எப்படி போடுவீங்க? More participation. ரைட்? பங்கு பற்றுதல் அப்படிங்கிற verb, சாரி நவுன், பேர் சொல். ஓகேவா? பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறது தான் என்ன எங்களுக்கு வினைச்சொல்லா இருக்கு. அடுத்தது பார்ப்போம். அப்ப எங்களுக்கு பார்ட்டிசிபேட், பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிற இவ்வளவு கம்ப்ளீட். Ruwan is an active in the science association. ருவன் ஒரு ஆக்டிவான ஒரு ஆளாக இருக்கின்றார். என்னதுல? சயின்ஸ் அசோசியேஷன்ல. அப்ப சயின்ஸ் அசோசியேஷன்ல என்ன மாதிரியான ஆக்டிவான ஆளாக இருக்கின்றாரு? ஒரு ஆளை நாங்க எப்படி சொல்லலாம்? பார்ட்டிசிபென்ட், பங்குதாரர். ரைட்? பங்கு பற்றுதல் செய்பவர், பார்ட்டிசிபென்ட். அப்ப ருவன் இஸ் an active participant in the science association. சயின்ஸ் அசோசியேஷன்ல ஒரு ஆக்டிவ் பங்கு பற்றுதலாளராக என்ன ருவன் இருக்கின்றார். அப்ப எங்களுக்கு பார்ட்டிசிபென்ட் போயிட்டு. ரைட்? இன்வென்டர், இன்வென்ஷன், இன்வென்டிவ், இன்வென்ட். இது கண்டுபிடிப்பு அப்படிங்கிற ஒரு வேர்டை வச்சு தந்திருக்காங்க. இப்ப ரீட் பண்ணி பார்ப்போம். Global communication was transformed by the global மாற்றம் அடைந்தது by இதனால் of the internet, இன்டர்நெட்டினுடைய என்னத்தால மாற்றம் அடைஞ்சிச்சு? இன்டர்நெட்டினுடைய கண்டுபிடிப்பு அப்படி சொல்ல போகல. கண்டுபிடிப்புன்னு சொல்றதுக்கு என்ன?
இன்வென்ஷன். invention, அப்ப இந்த ஷன் வருது தானே, இதெல்லாம் நவுன்ஸ். சரியா? ஓகே, ரைட். பார்ட்டிசிபேஷன், இன்வென்ஷன், ரைட். ஓகே. He would any excuse to avoid doing homework. இப்ப எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ். மோடல் verb ஒன்று வந்தா அதுக்கு பக்கத்துல என்ன வரும் எப்பயுமே? base verb, பேஸ் verb வரும். இங்க இருக்கிற பேஸ் verb யாரு? invent, He would invent any excuse to avoid doing homework. homework செய்யாம களவடிக்கிறதுக்கு அவன் எப்படியான ஒரு காரணத்தையாவது என்ன கண்டுபிடிப்பான் அப்படின்னு சொல்றோம். He would invent any excuse to avoid doing homework. ரைட்? அப்ப எங்களுக்கு இந்த தந்த வேர்ட்ஸ்ல இன்வென்ஷனும் இன்வென்ட்டும் போயிட்டு. அப்ப பாருங்க, இப்ப மாடல் வேர்ப்ஸ் படிச்சதால, டூ இன்ஃபினிட்டிவ்ஸ் படிச்சதால எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்டாவே தெரிய வருது இந்த வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அடுத்தது கம்படிட்டர், கம்பீட், கம்படிஷன், கம்படிட்டிவ். அப்போ ஒரு போட்டியிடுற, போட்டியாளர் இப்படிங்கிற மீனிங்ல இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வருது. Her dream is to again to infinitive. என்ன போடுவீங்க? compete. compete சொன்னா என்ன? போட்டியிடு. version 1 verb. அப்ப இவரது நான் to compete போட்டு சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? சரியா? அம்னா, ஃபஹாதா, சனா, ரஷாதா எல்லாரும் சரியா? தவிஷ், her dream is to compete in the Olympics. சரியா? ஒலிம்பிக்கில் போட்டியிடுவது அவளுடைய கனவாக இருக்கின்றது. அப்ப நான் சொல்லியிருக்கேன் டு கம்பீட், போட்டியிடுவது, அல்லது இக்குன்னு சொல்லி வர அந்த விஷயம் அதான் டு இன்ஃபினிட்டிவ். அப்ப her dream is அவளுடைய கனவாக இருக்கின்றது என்ன? டு கம்பீட் இன் தி ஒலிம்பிக்ஸ், ஒலிம்பிக்ஸில் போட்டியிடுவது. ரைட்? ஓகே. அப்ப எங்களுக்கு கம்பீட்ங்கிறது போயிட்டு. அடுத்தது A level is a, A level ஒரு இருக்கின்றது ஒரு எக்ஸாமினேஷன், ஒரு பரீட்சையாக. என்ன மாதிரியான பரீட்சை? ஒரு போட்டித்தன்மை வாய்ந்த பரீட்சை. அதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? competitive examination. ரைட்? competitive examination. அப்ப இது என்ன? ஒரு adjective. எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற வேர்டை டிஸ்கிரைப் பண்ற வேர்ட், அது என்ன சொல்ற? adjective. ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ற வேர்ட் adjective. அப்ப எக்ஸாமினேஷனை டிஸ்கிரைப் பண்ணுது இந்த competitive எக்ஸாமினேஷன். எப்படியான எக்ஸாமினேஷன்? competitive, போட்டித்தன்மை வாய்ந்த எக்ஸாமினேஷன். ரைட்? கம்பெடிஷன் சொன்னா போட்டி, கம்பெடிட்டர் சொன்னா போட்டியாளர். அப்ப அந்த ரெண்டு வேர்டும் எங்களுக்கு வரையலாம். சோ கம்பீட்டும் கம்பெடிட்டிவும் இங்க வந்திருக்கு. இந்த கொஸ்டின் செஞ்சது உங்களுக்கு கிளியரா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? yes sir, ஓகே. சோ பாருங்க, verb, noun, verbs, nouns, adjectives, adverbs இந்த நாளும் உங்களுக்கு கிளியர்னு சொன்னா இந்த கேள்வி அழகா செய்வீங்க. ஆல்ரைட்? ஓகே. இப்ப 10வது பிளாங்க்கு போவோம். 10வது பிளாங்க்ல இருக்கிற இந்த விஷயங்களை பாத்தீங்கன்னு சொன்னா, fill in the blanks with the following verbs. இங்கேயும் verbs தான் தந்திருக்காங்க. பட் இந்த வேர்ப்ஸ்ல ஒரு டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கு. என்னன்னு கண்டுபிடிக்க இயலுமா? Who can identify the எல்லாம் pastல வந்துச்சு. yes, that's one thing. pastல இருக்குது. இல்ல, எல்லாம் pastல இல்லையே. இங்க வினை மட்டுமா இருக்கு? வினைச்சொல் மட்டுமா இருக்கு? எப்படி இருக்கு? ரெண்டு வேர்ட் சேர்ந்து இருக்கிறத நீங்க பாக்குறீங்களா இல்லையா? Do you see this? There are two words, right? yes sir, அப்ப இது ஏன் ரெண்டா இருக்கு? அப்ப வேர்ப்ஸ் என்று சொல்றாங்கன்னு சொன்னா, இங்கிலீஷ்ல இத சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, ஃப்ரைசல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்ற. ரைட்? ஃப்ரைசல் வேர்ப்ஸ். அது என்ன ஃப்ரைசல் வேர்ப்ஸ்ன்னு சொன்னா, ஒரு ப்ரெபோசிஷனையும் ஒரு வேர்பையும் சேர்த்து உண்டாக்கினா அதை நாங்க ஃப்ரைசல் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப முதலாவது இருக்கிற இந்த மேட் அப் அப்படிங்கிற ஒரு இதை எடுங்க.
ஒரு ஃப்ரைசல் வேர்ப் எடுங்க. இங்க ரெண்டு விஷயம் இருக்கி. ஒன்று ஒரு வேர்ப் இருக்கி, இன்னொன்று அப்புங்கிற ஒரு ப்ரெபோசிஷன் இருக்கி. ஒரு வேர்பையும் ப்ரெபோசிஷன் ஒன்னையும் சேர்த்து உருவாக்குற அந்த வினைச்சொல்லுக்கு பேரு ஃப்ரைசல் வேர்ப்ஸ் அப்படின்னு நாங்க சொல்றேன். இந்த ஃப்ரைசல் வேர்ப்ஸுக்கு டிஃபால்ட்டா இங்கிலீஷ்ல ஒரு அர்த்தத்தை கொடுத்திருப்பாங்க. இப்ப கோல் ஆஃப் பண்றேன்னு சொன்னா அதுல மீனிங் என்னன்னு சொன்னா ஒரு விஷயத்தை கேன்சல் பண்ற. இப்ப மீட்டிங் கேன்சல் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா the meeting was cancelled என்று சொல்லாம கோல்ட் ஆஃப் இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோல்ட் ஆஃப்க்கு மீனிங் டிஃபால்ட்டா இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு விஷயத்தை கேன்சல் பண்ற அப்படிங்கிறது. அப்ப the meeting was called off சொன்னா மீட்டிங் கேன்சல் பண்ணப்பட்டது. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் கோல்ட் ஆஃப்க்கு கேன்சல் பண்றன்ற மீனிங் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஃப்ரைசல் வேர்ப்ஸுக்கு ஒவ்வொரு மீனிங்ஸ் இருக்கு. சரியா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு விளங்கிச்சா? சாரி வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு பேராகிராஃப்லயே ஸ்டக் ஆயிருக்குதா கேள்வி இது Yes, ஸ்டூடெண்ட்ஸ்? sir. இப்போ ஓகேவா? Okay, sir. அப்ப நீங்க ஏன் ஆல்ரெடி சொல்லல மத்தாக்காது நோட்டீஸ் பண்ணலையா? லாஸ்ட் கேள்வி ஃபுல்லா செஞ்சு காட்டனே. இப்போ விளங்குதா ஸ்கிரீன் பாருங்க. விளங்குது. Right. அப்ப நீங்க நான் நோட்டீஸ் பண்ணல அந்த ஸ்கிரீன் ஷேரிங் வந்து வேர்ட்ல இதுலயே இருந்தீங்க பேராகிராஃப்ல. சோ பாருங்க, அந்த நம்ம லாஸ்டா செஞ்ச கேள்வி இதுதான். சரியா? சரி, இந்த கேள்வி பாருங்க, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா இதுல? இல்ல சார். ஏதானே இது கிளியர் தானே? ரைட். எல்லாரும் பேப்பர் கையில வச்சிருக்கீங்களா? எஸ் சார். ரைட், ஓகே. கட்டாயம் பேப்பர் செய்ய போகல பிசிக்கலா பேப்பரை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. அப்ப இந்த கேள்வி உங்களுக்கு கிளியர் அடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த இருக்கிறது அந்த ஃப்ரேசல் வெர்ப். சரியா? மேட் அப், செட்டில் டவுன், டர்ன் பேக், டர்ன்ட் ஆஃப், ஃபெல் இன்டு, இப்படியான விஷயங்கள் தான் என்ன ஃப்ரேசல் வெர்ப்ஸ் நாங்க சொல்றேன். அப்ப பாருங்க, the meeting was called off. அப்ப இந்த called offங்கிற விஷயம் தான் இது. call அப்படிங்கிறது ஒரு verb, off அப்படிங்கிறது ஒரு preposition. அப்ப ரெண்டு இதையும் சேர்க்க போகல, ஒரு வினை சொல்லையும் ஒரு prepositionையும் சேர்க்க போகல உருவாகிற அந்த வேர்டை தான் நாங்க phrasal verb அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றேன். அந்த ஒவ்வொரு phrasal verbுக்கும் இங்கிலீஷ்ல இப்படித்தான் மீனிங் வரும்னு சொல்லி டிஃபால்ட்டா ஒரு மீனிங் இருக்கும். அப்ப இது என்ன மீனிங் சொல்லி நாங்க தெரிஞ்சு கொண்டோம்னு சொன்னா இந்த மாதிரியான கேள்விகளை செய்யலாம். அப்ப கால் ஆஃப் பண்ற அப்படின்னு சொன்னா ஒரு இவெண்ட, ஒரு ஸ்போர்ட்ஸ, ஒரு மேட்ச கேன்சல் பண்றதுக்கு தான் கால் ஆஃப் அப்படின்னு சொல்றேன். சரியா? இது நாங்க அந்த டென்ஸுக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்தலாம். இப்ப இறந்த காலத்துல எதை சொல்லணும்னு சொன்னா என்ன செய்வோம்? கால் ஆஃப், கோல்ட் ஆஃப்னு சொல்லுவோம். ரைட்? இப்படி ஒவ்வொரு இந்த இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரைசல் வெர்புக்கும் என்ன இருக்கு? ஒவ்வொரு வகையான மீனிங் இருக்கு. சரியா? இப்ப பாப்போம். ரைட். அப்ப இந்த பேராகிராஃப் ரீட் பண்ணி இந்த ஃப்ரைசல் வெர்ப்ஸை போடுவோம். லாஸ்ட் சண்டே வாஸ் a rainy day. கடந்த சண்டே ஒரு மழை நாளாக இருந்தது. மிஸ்டர் ஜெயநாத் had to attend a meeting in school. அப்ப ஜெயநாத் வந்து மீட்டிங்ல ஒரு ஸ்கூல்ல ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ண வேண்டி சொல்லுங்க. ஏதாச்சும் ப்ராப்ளமா ரஹ்மான்? ஓகே, சோ பாருங்க, his alarm didn't work and அவர் அலாம் வந்து ஒர்க் ஆகல, அதனால இங்கால லேட். எழும்புறதுக்கு நாங்க என்ன சொல்றோம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்ல? பெட்ல இருந்து, நித்திரையில இருந்து எழும்புறதுக்கு, தூக்கத்துல இருந்து கெட் அப் அப்படின்னு Wake up. சொல்லுவோம். அப்ப இது பாஸ்ட்ல போறதுனால கெட் அப் த பாஸ்ட் என்ன இருக்கு இங்க? காட் அப். அப்ப என்ன மீனிங் சொன்னா his alarm didn't work. அவர் அலாம் வேலை செய்யவில்லை. and he got up late. அதனால் அவர் லேட்டாக எழும்பினார். பாருங்க, அப்ப phrasal verb get up அப்படிங்கிறதுல மீனிங் என்ன? லேட், அதாவது எழும்புறது. அப்ப got up late சொன்னா லேட்டாக எழும்பினார். பாஸ்ட்ல இருக்கிறதுனால நாங்க get up கெட்ற பாஸ்ட் கொட்ட போட்டு எழுதிருக்கோம். ரைட்? சோ அதை நாங்க டென்ஸுக்கு ஏத்த மாதிரி எழுதலும். அப்ப தொடர்ந்து வாசிப்போம். dress quickly and ran to the bus stop.
அப்ப லேட்டா எழுப்பினவர் என்ன செய்யறாரு, குயிக்கா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பஸ் ஸ்டாப்புக்கு ஓடி போறாரு. when he was about 10 yards away, அப்ப அவரு ஒரு 10 yards சொல்றது இங்கிலீஷ்ல யார்டுன்னு சொல்றது ஒரு டிஸ்டன்ஸை மெஷர் பண்ற ஒரு யூனிட், மீட்டர் கிலோமீட்டர் இருக்கிற மாதிரி யார்டுன்னு சொல்லுவாங்க. சோ பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு 10 யார்டுக்கு கிட்ட தள்ளி அவர் இருக்க போகக்குள்ள என்ன செஞ்சுட்டு த பஸ் வந்துட்டு இதோட அது முடியுது. அப்போ ஒரு விஷயம் புறப்படுறதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம், ஃபிளைட் வந்து புறப்படுறதுக்கு நாங்க என்ன சொல்றோம் ஸ்டூடெண்ட்ஸ், டேக் ஆஃப் Take அப்படின்னு off. பட்டீங்களா? அது வந்து புறப்படுற அப்படிங்கிறது தான் அது சொல்றேன். அப்ப பாஸ்ட்ல இங்க டூக் ஆஃப் இருக்கு. அப்ப இவரு பஸ் ஸ்டாப்புக்கு 10 yards தூரத்துல இருக்கக்குள்ள என்ன செஞ்சுட்டு பஸ் புறப்பட்டு விட்டது. த பஸ் டூக் ஆஃப். சரியா? அடுத்தது பார்ப்போம். அப்ப எங்களுக்கு எது எது பெய்த்து, டூக் ஆஃபும் காட் ஆஃபும் பெய்த்து. ரைட் ரைட். he began to walk disappointed. அப்ப பஸ் போயிட்டு இவர் என்ன ஏமாற்றம் அடைந்தவராக நடக்க தொடங்குறாரு. half way through, பாதி வழியில he இங்கால an old friend. அப்ப அரைவாசி வழியில வந்து அவர் ஒரு பழைய ஃப்ரெண்டினை என்ன செஞ்சிருக்கலாம் வழியில. நார்மலா மீனிங் பார்த்தோம்னு சொன்னா என்ன என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டை நாம ஒரு வழியில மீட் பண்ணிருக்கலாம்னு சொல்லி வரும் தானே. ஆஹ் அப்போ ஒரு ஆக்களை மீட் பண்றதுக்கு சந்திக்கிறதுக்கு நாங்க என்ன சொல்ற, ரன் இன்டு அப்படின்னு சொல்ற. அப்ப இங்க இது பாஸ்ட்ல வாரத்தால எப்படி வரும், ran into an old friend. அப்ப பாதி வழியில அவர் ஒரு பழைய ஃப்ரெண்ட சந்தித்தார், ran into an old friend. and அதோட a deep conversation, ஒரு ஆழ்ந்த உரையாடலில், என்ன உரையாடல்ல வந்து சொல்லுவோம், ஒரு ஒரு கதையில விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதான் அப்ப அதுக்கு என்ன போடலாம், fall into அப்படிங்கிறத இங்க பாஸ்ட்ல எழுதினோம்னா fell into a deep conversation. right? ran into போயிட்டு fell into போயிட்டு. all of a sudden it started to rain. அப்ப இது பேசிட்டு நிக்க போல என்ன செஞ்சுட்டு திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு. மிஸ்டர் ஜெயநாத் wanted to, மிஸ்டர் ஜெயநாத் இப்ப மழை பெய்ஞ்சதுனால என்ன செய்ய நினைக்காரு, ஒரு இடத்துக்கு போறோம் மழை பெய்யுதுன்னு சொன்னா நாம என்ன செய்ய நினைப்போம், திரும்பி வருவோம் நினைப்போமா இல்லையா? அப்ப ஒரு இடத்துல இருந்து நாங்க போற இடத்துல இருந்து திரும்பி வர்றதுக்கு என்ன சொல்ற, turn back. right? மிஸ்டர் ஜெயநாத் wanted to turn back. அப்ப திரும்பி விடுவோம் அப்படின்னு சொல்லி ஜெயநாத் நினைத்தாரு. அப்ப தொடர்ந்து வருது அது பாருங்க. but he but he ஆனால் அவர் his mind to go because he thought it was important. அப்ப என்ன, ஆனால் அவர் மனதுல என்ன இது இம்பார்ட்டன்ட் சொல்லி நினைச்சு கொண்டாரு. அப்போ இங்க வர வேண்டியது மேட் அப். சரியா? மேட் அப்னு சொன்னா என்னன்னு தெரியுமா, ஒரு டிசிஷனுக்கு வார. மேட் அப் ஹிஸ் மைண்ட், ஹி மேட் அப் ஹிஸ் மைண்ட்னு சொன்னா அவன் ஒரு டிசிஷனுக்கு வந்தான், உறுதியான ஒரு டிசிஷனுக்கு வந்தான் அப்படிங்கறத அர்த்தம். அப்ப திரும்பி போகணும்னு சொல்லி இவர் நினைக்காரு, விரும்புறாரு. மிஸ்டர் ஜெயநாத் wanted to turn back but he made up his mind to go. ஆனா அவர் போறதுக்கு ஒரு டிசிஷன் ஒன்று எடுத்துட்டாரு. ஏன்? பிகாஸ் he thought it was important to. ஆனால் அவர் நினைக்காரு என்ன, அது முக்கியமாக இருக்கிறது. என்னத்துக்கு? இம்பார்ட்டன்ட் டு த மீட்டிங். மீட்டிங்க என்னத்துக்கு? கலந்து கொள்றதுக்கு. சரியா? was important to என்ன வரலாம் அப்ப மேடம் பெய்து Make for. மேக் ஃபார் த மீட்டிங். ரைட்? அப்ப ஒரு இடத்துக்கு மேக் ஃபோ அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம், போறதுக்கு சொல்ற மாதிரி அர்த்தம். அதாவது மேக் ஃபார் த மீட்டிங் சொன்னா மீட்டிங்க்கு போறதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைச்சாருன்ற மாதிரி அர்த்தம். ரைட்?
சோ அது போயிட்டு when he reached the main hall there was no one. அப்ப இவரு மைண்ட்ல ஒரு டிசிஷன் ஒன்று எடுத்துட்டு made up his mind and to go because he thought it was important to make for the meeting. மீட்டிங்க்கு போறது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இவர் நினைச்சு டிசிஷன் ஒன்று எடுத்துட்டாரு. when he reached the main hall there was no one. மெயின் ஹாலுக்கு போய் பார்த்தா யாருமே இல்ல. the lights were on. ஆனா லைட்ஸ் என்ன செய்யுது, லைட்ஸ் போட்டிருக்கு. he இப்ப ஒத்தரும் இல்ல லைட் போட்டிருக்கீன்னு சொன்னா நாம என்ன செய்வோம், லைட்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்வோம், ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணுவோம். அப்ப ஒரு விஷயத்த லைட்ஸ் எல்லாம் டிவி எல்லாம் ஆஃப் பண்றதுக்கு என்ன சொல்ற, டர்ன் ஆஃப் நம்ம சொல்லுவோம் தானே. அப்ப he turned off the lights and left the place. அப்ப யாருமே இல்ல, லைட்ஸ் போட்டுருக்கீன்னு சொல்லி லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போறாரு. It was only then that he saw the notice on the wall. அப்பதான் அவர் அந்த வால்ல சுவர்ல இருந்து நோட்டீஸ பாக்காரு. Due to bad weather, the meeting is, ஒரு மோசமான காலநிலையின் காரணமாக மீட்டிங் என்ன செய்யப்படுற, ஈவென்ட் மீட்டிங்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் ஸ்டார்ட்ல, கேன்சல் ஆகிறதுக்கு என்ன சொல்ற phrasal verb, Settle down. can, called off, right? Due to bad weather, the meeting is called off. மோசமான காலநிலையின் காரணமாக மீட்டிங் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கின்றது. சரியா? ஓகேவா? இந்த விஷயம் ஓகேவா? ரைட். இப்ப பாருங்க, அப்ப எங்களுக்கு எது எது மிச்சம் இருக்குது, கால்ட் ஆஃப் போயிட்டு மேக் ஃபார் போயிட்டு ஃபைனலி பேக் அட் ஹோம் he drank a hot cup of tea. அப்ப வீட்டை வந்து ஒரு சூடான ஒரு தண்ணி ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு and settled down to read a book. settle down சொன்னா என்ன, ஒரு இடத்துல அப்படியே செட்டில் ஆகுற அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கம்ஃபர்டபுளா போய் அமர்றன்னு சொல்லுவோம், அதான் செட்டில் டவுன், ரைட்? சோ இந்த இடத்துல செட்டில் டவுன் அப்படிங்கிற phrasal verb வரும். சோ இந்த phrasal verbs ஃபில் பண்ணினது உங்களுக்கு கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியரா எல்லாருக்கும்? Yes, sir. Okay. Others, why are you so silent? Why are you not talking? Is it clear? Isra, Rasada, Yes. Sana. Listen பண்ணீங்க தான் எல்லாரும் விஷயங்களை. அப்துல் ரஹ்மான். So சிம்பிளான கான்செப்ட்ஸ், ரைட்? ஒரு கஷ்டமும் இல்லை இதுல. ஓகே. சோ இப்படியான phrasal verbsum அதோட மீனிங்ஸும் கொண்ட ஒரு PDF உங்களோட குரூப்ல I will share it, right? ஓகே. இப்ப பாப்போம், இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். Fill in the blanks with the words given within the box. There are 3 words. அப்ப 3 எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் இருக்காம், அதை ஃபில் பண்ணலாம், ரைட்? அப்ப இந்த பிளாங்க்ஸை ஃபில் பண்ணிட்டு எங்களுக்கு 3 வேர்ட்ஸ் வந்து மிஞ்சும். அப்ப இது ஒரு பேராகிராஃப் ஒன்று தந்திக்காங்க, என்னன்னு பாப்போம். When I was a manager of a trading company in Colombo. அப்ப ஒரு வியாபார கம்பெனில நான் கொலம்புல மேனேஜரா இருக்கக்குள்ள, it was my duty to interview young men and women for posts vacant in my department. அப்ப ஆக்களை வந்து இன்டர்வியூ பண்ற போஸ்ட்ல நான் வந்து இருந்தேன், அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. One of my techniques in interviewing prospective, one of my என்ற டெக்னிக்ஸ்ல உண்டு. என்ன டெக்னிக்ஸ்ல உண்டு? One of my என்ன favorite, one of my favorite techniques. அப்ப இன்டர்வியூ பண்றதுல எனக்கு பிடித்தமான டெக்னிக்ஸ்ல ஒன்று. One of my favorite techniques in interviewing prospective salesmen. சரியானே? சேல்ஸ்மென் சொன்னா யாரு? அந்த பொருட்களை விற்பனை செய்வாங்க, அவர்தான் சேல்ஸ்மேன். அவ
ப்ரஸ்பெக்டிவ் சேல்ஸ்மேனை வந்து இன்டர்வியூ பண்றதுல எனக்கு பிடித்தமான ஃபேவரட் டெக்னிக்ஸ்ல ஒன்று வாஸ் டு ஹேண்ட் தெம்னு சொன்னா என்ன அவங்கள்ட்ட கொடுக்குற வாஸ் டு ஹேண்ட் தெம் இங்க எக்ஸ்பென்சிவ் ஃபவுண்டைன் பென் ஒரு எக்ஸ்பென்சிவான ஃபவுண்டைன் பென்னு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப இதுக்கு முன்னால வர வேண்டிய ஒரு விஷயம் என்ன? ஹேண்ட் தெம் asking my say the old favorite pen looked them என்ன வருது பொறுத்த மாதிரி My hand them my yes okay hand them my expensive fountain pen and say அப்ப இங்கால என்ன வந்திருக்கு ஒரு டிரெக்ட் ஸ்பீச் ஒன்று வந்திருக்கு. அப்ப இதுக்கு முன்னால என்ன வரணும்? ரிப்போர்ட்டிங் வேர்ப் வரணும். அப்ப ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்ன எங்களுக்கு சே அதுகள் வரும்னு தெரியும். அப்ப சேய போடுவோம். சோ பாருங்க, சே மை சேல்ஸ்மேன், அடுத்தது ஃபேவரட், இதுவும் பைத்து. Was to hand them my expensive fountain pen and say try to sell this இங்க me. அப்ப என்ன செய்யற? சேல்ஸ்மேனை இன்டர்வியூ பண்ண போகல என் ஃபேவரட்டான டெக்னிக்ஸ்ல உண்டு என்ன? Was to hand them my expensive fountain pen. அவங்கள்ட்ட என் விலை உயர்ந்த ஃபவுண்டைன் பென்னை கொடுத்து சே சொல்றது என்ன சொல்றது? ட்ரை டு செல் திஸ், இதை விற்க முயற்சி செய்யுங்க. மீ மீன்னு சொன்னா நான். அப்ப என்னிடம் சொல்றதுக்கு எப்படி போடுவோம்? டு மீ, ரைட்? அப்ப இது என்ன விஷயம் சொன்னா, இவர் ஒரு கம்பெனில இன்டர்வியூ எடுக்கிற ஆள் ஒரு ஆள் இருக்காரு. சேல்ஸ்மேன் சொன்னா என்ன? ஒரு பொருட்களை ஒரு கம்பெனியின் சார்பாக ஆட்கள்கிட்ட கொண்டு போய் விற்கிறார்கள். அப்ப இவர் ஃபேவரட்டான, அதாவது இவர் ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஆட்களை இன்டர்வியூ எடுக்கிற இந்த சேல்ஸ் மேனை வந்து இன்டர்வியூ எடுக்கிற ஆளா இருக்காரு. அப்ப இவர் ஃபேவரட்டான இன்டர்வியூ டெக்னிக் என்னன்னு சொன்னா, சேல்ஸ்மேனை இன்டர்வியூ பண்ற டெக்னிக் என்னன்னு சொன்னா, அவருடைய பேனைய, எக்ஸ்பென்சிவான பேனைய அவங்களோட கையில கொடுத்துட்டு இந்த பேனை எனக்கு விற்க முயற்சி செய், ட்ரை டு செல் திஸ் பென் டு மீ, இதை எனக்கு விற்க முயற்சி செய் அப்படின்னு சொல்றதுதான் என்னையாம் இவர ஃபேவரட்டான இன்டர்வியூவிங் டெக்னிக்காம். அந்த விஷயத்தை தான் இந்த சென்டென்ஸ் ஃபுல்லா சொல்ல வருது. இது விளங்கிச்சா எப்படி செஞ்சோம்னு சொல்லி இந்த பேராகிராஃப்? கிளியரா? மற்றது இருக்கட்டும், இது கிளியரான்னு சொல்லுங்க. clear sir. ரைட். இப்ப பேலன்ஸ் வேர்டை பார்ப்போம். அப்ப 3 வேர்ட்ஸ் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரைக்கும், ஸோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். One day after several applicants. One day after several applicants. சில applicants ஒரு வேலைக்கு அப்ளை பண்றாங்கல்ல, after பிறகு, எதன் பிறகு? after interviewing. One day after interviewing several applicants. ஒரு நாள் சில அப்ளிகன்ஸினை, விண்ணப்பித்தவர்களை இன்டர்வியூ பண்ணதுக்கு பிறகு who used இந்த இடத்துல different, yes, who used different marketing skills. அப்ப வித்தியாசமான மார்க்கெட்டிங் திறமைகளை பயன்படுத்திய சில அப்ளிகன்ஸை இன்டர்வியூ பண்ணியதன் பிறகு ஒரு நாள் I was surprised, நான் ஆச்சரியப்பட்டேன். அப்ப இந்த இடத்துல டிஃபரெண்ட் போயிட்டு the skills of an applicant. ஒரு அப்ளை பண்ண ஒருத்தருடைய ஸ்கில்ஸை பார்த்து நான் என்ன செஞ்சேன்? ஆச்சரியப்பட்டேன். அப்ப அதுக்கு நாங்க ஒரு விஷயத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னு சொல்ற போகல, இங்க நாங்க போடலாம் at, right? At the skills of an applicant. அப்ப ஒரு ஆளுடைய அந்த ஸ்கில்ஸினை கண்டு, ஒரு ஸ்கில்ஸ்ல இருந்து நான் ஆச்சரியம் அடைந்தேன். I was surprised at the skills of an applicant, right? Okay, அப்ப at வைத்து picked up my pen. அப்ப அப்ளிகண்ட பத்தி பேசுறாங்க. அடுத்ததுல எங்களுக்கு சப்ஜெக்ட் போடணும். அப்ப இந்த இடத்துல சப்ஜெக்டாக வரக்கூடிய சப்ஜெக்ட் ப்ரொனவுன் எங்க இருக்கு? மேல என்ன இருக்கு? சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஒரு வாக்கியத்துல எழுவாயாக வரக்கூடிய ஒரு வேர்ட் எங்க என்ன இருக்கு? மேல
he picked up my pen. அவன் என்ற பேனையை எடுத்தான். He picked up my pen. போட்டுட்டு pen. ரைட். அப்ப இதுல எங்களுக்கு he picked. ரைட். Please in it my pen and இப்ப இந்த இடத்துல என்ன வரும்? They are cold pen and looked at. சரியானே. அப்ப ஒரு இடத்துல ஒரு இதை பாக்குறேன்னு சொல்ல போகல looked at it அப்படின்னு நாம சொல்லலாம். சோ இந்த இடத்துல looked பொறுத்த மாதிரி. So he picked up my pen, looked at it. அப்ப இந்த பேனை எடுத்து அதை பார்த்தார். looked at it சொன்னா அதனை பார்த்தான். put it his pocket. அவனுடைய பாக்கெட் இல் அதை போட்டான். அப்ப பாக்கெட் இல் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன preposition? In. So put it in his pocket. Set back. அப்ப அவனோட பாக்கெட்ல போட்டுட்டு set back. அப்ப இங்கல in வந்தா set back. என்ன இருக்கு word? Pen looked and there வரும். No, sir. End. Yes. Yeah. End. Right. Okay. Set back and said. அப்ப பேனைய பக்கெட்ல போட்டுட்டு set back சொன்னா அமர்ந்து and said மற்றும் சொன்னான். Sir, for 1000, sir, 1000 இக்கு என்ன இருக்கு? 1000தோட சேர்ந்து வர மாதிரி ஒரு வேர்ட் மேல rupees. Sir, 1000 ரூபாய்க்கு you can have your உங்களோட பேனையை நீங்க திரும்ப எடுத்துக்கொள்ளலாம். You can have your pen back. Right. I was so impressed. I appointed him as an assistant manager within weeks. அப்ப இவர் என்ன செய்யறாரு? ஒரு அப்ளிகன்ட் ஸ்கில்ல பார்த்துட்டு இவர் சர்ப்ரைஸ் ஆகுறாரு. அப்ப அவன் என்ன செஞ்சிருக்கான்? இந்த பேனை எனக்கு வித்து காட்டு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் என்ன செஞ்சிருக்கான்? பேனைய எடுத்து அதை பார்த்து போட்டு he looked at it, put it in his pocket. அவனோட பாக்கெட்ல போட்டுட்டு set back திரும்ப சீட்ல இருந்துட்டு and said பிறகு சொல்றான், sir, for 1000 rupees you can have your pen back. 1000 ரூபாய்க்கு நீங்க உங்களோட தந்துட்டு உங்களோட பேனையை நீங்க திரும்ப எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன். சோ அந்த ஸ்கில்ல பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டு நான் அவனை உடனே அசிஸ்டன்ட் மேனேஜரா போட்டேன் அப்படின்னு இந்த மேனேஜர் வந்து சொல்றாரு. சோ இந்த இடத்துல நாம வேர்ட்ஸை ஃபில் பண்ணினது உங்களுக்கு கிளியரா? அப்ப இங்க எது எது மிஞ்சி இருக்கு பாத்தீங்களா? பென் போயிட்டு, லுக் போயிட்டு, என் போயிட்டு, ருபீஸ் போயிட்டு. அப்ப they are cold and இன்னொரு வேர்ட் என்ன? ask. இந்த 3 வேர்ட்ஸும் எங்களுக்கு ஃபில் பண்ண வரல. சரியா? சோ இப்படித்தான் நீங்க இந்த கொஸ்டினை ஃபில் பண்ணிப்பீங்க. கிளியரா இந்த கொஸ்டின் டெஸ்ட் 11? Yes, sir. ஓகே. சோ எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு ஈஸியா இந்த வேர்ட்ஸை கண்டுபிடிச்சு போடலாம். ரைட்? சோ அப்ப கனெக்ட் பண்ணி பாக்குறேன். எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம் சில டைம். நாங்க எடுத்தோன்னே ரீட் பண்ணி பார்க்கக்குள்ள என்ன இது சம்மந்தம் இல்லாம இருக்கு இந்த மாதிரி பார்க்கக்குள்ள இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு பார்க்கும். சோ நிறைய பிராக்டிஸ் பண்ண போகல அந்த சென்டென்சஸை ஃபுல்லா கனெக்ட் பண்ணி பார்க்க போகல என்ன செய்யும்? இந்த விஷயத்தை தான் செல்ல வாராங்க அப்படிங்கிறது புரியும். ரைட்? ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் 10 PM ஆயிட்டு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாம் என்ன செய்வோம்? பேலன்ஸ் 2017 பேப்பரை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு 2018 பேப்பரை பார்ப்போம். ரைட்? ஸோ இதுக்கு தேவையான இந்த பார் சார்ட் அண்ட் கொஸ்டின் 8 சாம்பிள்ஸ், அடுத்தது எஸ்ஏ சாம்பிள் எல்லாமே நான் உங்களுக்கு குரூப்ல பிடிஎஃபா போடுவேன். பார் சார்ட், பை சார்ட்டுக்கு உங்களுக்கு கடைசியில ஒரு ரைட்டிங் கிளாஸ் ஒன்று நான் செய்வேன். ஸோ அதுலேயும் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க அந்த கேள்விக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன் டுடேஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, ரைட். தேங்க்யூ ஸோ மச்.